ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் இருக்கக்கூடிய யூனிட் 6 என்னெல்லாம் திருக்குறள் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, சங்க இலக்கியங்கள் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பார்ட் மட்டும் பார்க்கலாம். பார்த்துட்டு இது எங்க அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து பார்த்துடலாம். நமக்கு தெரியும் சிபிடி டெஸ்ட் வந்து அக்டோபர் 4ல இருந்து போக போகுது. அதோட ஷெட்யூல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 7867ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே, ஷெட்யூல் எல்லாமே நான் காட்டுறேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆத்தர் நேம் கொடுத்திருக்காங்க திருக்குறள் ரிலேட்டடா. நமக்கு தெரியும் வாழும் வள்ளுவம் அப்படிங்கிறது குழந்தை சாமி அப்படிங்கிறது. வாழும் வள்ளுவம் குழந்தை சாமி அந்த கட்டுரைக்காக இது ஒரு கட்டுரை தொகுப்பு. இதுக்காக அவங்க வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ D1ன்னு மேட்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஏதான் ஆன்சர் வரும். ஓகே, திருக்குறளோட தத்துவத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிவியல் நோக்கில், ஓகே, சயின்ஸோட ஆஸ்பெக்ட்ல விளக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தான் வாழும் வள்ளுவம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வாசை குழந்தைசாமி அவர்கள் தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதா ஆப்ஷன் திருக்குறள் உரைவளம் மற்றதும் பார்த்துக்கலாம். திருக்குறள் உரைவளம் வந்து தண்டபாணி தேசிகர், திருக்குறள் நுண்பொருள் மாலை வந்து காரிரத்ன கவிராயர், திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன் படிக்கும்போது திருக்குறள் ரிலேட்டா அவர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். கீவாஜா. ஸோ C2 கூட 2 இருக்கா, இல்ல C2 மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஏ வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு கட்டுரை தொகுப்பு தான் வாழும் வள்ளுவம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ டோட்டலா இவங்க வந்து இந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கணுமோ த சேம் திங் தான் கேட்டிருக்காங்க. இந்த பார்ட்ல இருந்து 20 கொஸ்டின் ஷார்ப்பா கேட்டிருக்காங்க. ஓகே, சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன மாதோ போர்க்களத்தானே அப்படிங்கிற இத சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவல்பெண்டு. இது 12th எத்திக்ஸ்ல வந்து நமக்கு இருக்கு. ஸோ அதனால இது வந்து புக்ல தான். ஸோ அப்ப நம்ம எத்திக்ஸ் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீ தான் நான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட டென்டேட்டிவ் கீ என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப முரண்பாடா இருக்கும்போது நம்ம கீ சேலஞ்ச் பண்றதுக்கான சோர்சஸ் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆன்சர் கீ வந்தோடனே நாளைக்கு சரஸ்வதி பூஜை பூதங்கிழமை ஒரு பூஜை போட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்த மெயின்ஸ்க்கு. ஸோ போனதையே நம்ம திரும்பி திரும்பி நோண்டி நோண்டி ஆகிறது ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இது வந்து என்ன அந்த குறிஞ்சி கருப்பொருள்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. தமிழே காட்டிடுறேன். குறிஞ்சி கிளிதான், முல்லைக்கு வந்து காட்டு முல்லை தான், மருதமுக்கு வானம்பாடிக்கு, நெய்தல் ஆந்தை, பாலை புறா. ஸோ எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த 5மே கரெக்டாக தான் பொருத்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழை காட்டினம். 1801ஆம் ஆண்டுல ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையோட சிவகங்கையை தாக்கினர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மருது சகோதரர்கள் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஆமா, சின்ன மருது வந்து இவங்க மருது சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அடைக்கலம் கொடுத்தனால எங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சிருங்க. ஏன்னா இவங்க ஜெயில இருந்து தப்பிச்சுதான் கமுதிக்கு போயிருப்பாங்க. அங்கிருந்து சிறுவயலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க மருது பிரதர்ஸ். சோ அதனாலதான் மாட்டேன்னு சொன்னனால சிவகங்கை தாக்கியிருப்பாங்க. சோ இந்த 2மே மேட்ச் ஆகுது. அதனால கூற்று காரணம் சரி, அது கூற்றுக்கான சரியான விளக்கமும் தான் அப்படிங்கறதா இதுக்கு சரியான விடையா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த டைம் திருக்குறள்ல வந்து சுத்த விட்டுருக்காங்க. உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா நம்மளோட ஜியு போப். இது ஒரு வெளிநாட்டவர், இது ஒரு அயல் நாட்டவர். அப்படி ஒரு யூகம் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டா வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இது நமக்கு திருக்குறள் நமக்கு தெரியும். சான்றாமையோட இலக்கணம் அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோட ஐந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பேசிக்ல பாத்தீங்கன்னா 31452 இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ திருக்குறளை பொறுத்தவரையில கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அணியெல்லாம் வந்து ஜிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. இருப்பு முகம் செறித்த ஏந்தலில் மறுப்பின். இதோட பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. கவிஞன் வந்து தன்னோட குறிப்பை ஏத்தி சொல்லியிருக்கிறதா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 20 கொஸ்டின்ல வந்து மாடரேட்டா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருந்து ரொம்பவே கம்மியா தான் வந்திருக்கு.
செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் நம்ம இது என்ன வருஷம் கூட படிச்சோம். பட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாக்கத்துல வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விதான். ஆதரவு தேடுதலோட சின்னம் எதுன்னா, வெள்ளை அல்லி மலர். அன்போட சின்னம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அசோக மரத்தோட இலை தான். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் குறுந்தொகை. நமக்கு தெரியும் இது குறுந்தொகை தான்ட்டு. ஸோ ஆனா சிக்கு பாருங்க ஒண்ணு மேட்ச் பண்ண முடியாம இருந்துச்சு. பண்டில் விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது எது அப்படின்னா நற்றிணை. இந்த 2ம் தெரியும். காகம், குறுந்தொகை, பண்டில் விளையாட்ட பத்தி நற்றிணையில சொல்றாங்கன்னு. பட் 1313 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்ப நமக்கு இந்த ஏ, பி 2ல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சரியா விடையளிச்சிருக்க முடியும். அதனால இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன கொஸ்டின் தான். அடுத்தது இது நம்ம ஆஸ் யூஷுவல் கோபாலன் நாயக்கர், திண்டுக்கல் அது தெரியும் இல்லைங்களா? பூலித்தேவன், நெற்கண்றான் சேவல். ஸோ இது மட்டும் தான் சரி. இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியில கூட நம்ம என்ன பண்றோம்? அது தவறான இணையா, சரியான இணையாங்கிறத வந்து சரியா படிக்காம தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரியா? ஸோ தவறானதா கேட்குறாங்க. ஸோ 2, 3 தான் தவறு. மருதுபாண்டியர் எட்டயபுரம் கிடையாது. துண்டாஜி வந்து மதுரை கிடையாது. ஸோ அதனால இதுதான் தவறான இணை நமக்கு தெரியும். இது என்ன சரியான இணைங்கிறத எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது 167 கொஸ்டின். திருக்குறள்ல யாரோட கடமை மறைமுகமாக கூறப்படுகிறதுனா அரசன். அரசனோட கடமை தான் கூறப்படுகிறது. இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? அரசன் பத்தி ஒரு அரசன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டைரக்டாவே தான் அவர் சொல்றாரு. பட் நமக்கு வேற 3 ஆப்ஷன் எடுக்க இயலாது. அதனால நம்ம இத தான் எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உடையவர்கள். உடையவர்கள் என்பவர் எதை உடையவர் அப்படின்னா, உடையவர்கள் என்பவர் ஊக்கமுடையவர். ஊக்கமுடையவரே உடையார். ஓகே. அது வந்து அந்த கொஸ்டின். அது வந்து நல்லாவே தெரியும். நமக்கு திருக்குறள் ஊக்கமுடைமையிலிருந்து. அடுத்தது இதுவும் கொஞ்சம் கொஸ்டின் வந்து டஃப் தான். கூடலை நாய்ந்த ஓந்தின் தமிழில் மட்டும் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அத வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம்னா, உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டா வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 191 கொஸ்டின். கூடலை நாய்ந்த ஓந்தின் தமிழின் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, எது ரைட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, 2, 3, 4 1 மட்டும் தான் தப்பு. திருமுக்கூடல் வீரராஜேந்திரனோடது, திருவாலங்காடு செப்பேடு முதல் ராஜேந்திரனது, உத்தரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகன். ஸோ முதலாம் பராந்தகன், திருவாலங்காடு செப்பேடு இந்த 2மே நம்ம பார்த்துருக்கோம். அப்ப 3, 4 கரெக்ட்டா இருக்குங்கிறது தெரிஞ்சாவே நம்ம போடலாம். அப்ப பிக்கும், சிக்கும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மதராஸ் மாகாணத்துல ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சி எது அப்படின்னா நீதி கட்சி. இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் சில ரெஃபரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் கீ வர வரையில் பார்க்கலாம். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இந்த 3வது கரெக்ட்னு அடிச்சீங்கன்னாவே 3 இது ஒண்ணு தான் இருக்கு. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறள் நமக்கு நல்லாவே தெரியும். ஹிந்தியில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது அப்பா தீட்சிதர் தான். இந்த 2 தெரிஞ்சாவே போதும். ஒண்ணே ஒண்ணு அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறதுன்னு தெரிஞ்சீங்கன்னாவே போதும். ஓகே. அடுத்தது எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. ஆமா, எல்லா பொருளும் திருக்குறள்லயே இருக்கு. இது கரெக்ட் தான். திருவள்ளுவரோட கருத்துக்கள்ல பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானதாகவும் புரட்சிகரமாகவும் இருக்கு. அப்படிங்கிறதும் சரிதான். பட் இது வந்து 2மே சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா குடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எது வந்து கரெக்ட் மேட்ச்ன்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் பீரியட் காயின்ஸ் சங்ககால காசுகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தர்மபுரியில தொப்பூர்லயும், சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியன்குட்டை இந்த இடத்துல மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சங்ககால காசுகள் 9வது வகுப்புல இது வந்து தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ டோட்டலா நம்ம 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். நீ அடுத்தடுத்ததா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். இத முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? சிபிடி டெஸ்ட்டுக்கு வந்து போட ஆரம்பிச்சுருங்க. நம்ம சிபிடி மோட்லயே டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாரி டிஸ்கிரிப்ஷன்ல 7867ங்கிற நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.